கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஃபென்ஸ் செக்டார் பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் இல்லாத நிறைய ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம், இந்த டிஃபென்ஸ் செக்டார் வந்து உங்களுக்கு அதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ரேலி, அதோட ஆல் டைம் ஹையை பீட் பண்ணி அப்சைடில் ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் லீடர் இந்த ஹெச்ஐஎல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆல் டைம் ஹையை கூட பாதி தான் கிட்டத்தட்ட வந்திருக்கு. ஸோ இன்னும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக், முக்கியமான ஸ்டாக் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு ஸ்டாக்கை பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டாக நம்ம எப்படி பிக் பண்ணணும் அப்படின்றது நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒரு ஸ்டாக்கை நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை மட்டும் நம்ம பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஓகே, மற்ற எல்லா ஸ்டாக்கையும் நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணலாம், எஸ்எல், என்ட்ரி, டார்கெட் இதை மட்டும் பார்த்துடலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் ஓன் அனாலிசிஸை கண்டிப்பாக பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவுக்கு முந்தின வீடியோ எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், இது மற்றவங்களுக்கும் போய் சேரட்டும். நிறைய பேர் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு 6 மந்த்ஸாக இருக்கட்டும், 1 இயராக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கும் கூட இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணியிருக்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போது டிஃபென்ஸ் செக்டாரை வந்து அனாலிசிஸ் பண்ணிடுவோமா? ஓகே, இப்போ நிஃப்டி டிஃபென்ஸ் செக்டார் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி, நான் வீக்லி சார்ட்டில் ஒரு நிமிஷம் உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிங்க பாருங்களேன், என்ன மாதிரியான ரேலின்னு பாருங்கள். இன்னும் இந்த டிஃபென்ஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஸ்டாக் எல்லாத்தையுமே பார்த்துடலாமா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் பாருங்களேன், ஸோ ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் தான் உங்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ கூட ஒரு 2 நாள் வந்து உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு, அதுக்கப்புறமும் என்ன இருக்குது, அப்சைடில் தான் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ இன்னும் மண்டே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும், ஒரு ஆல்ரெடி பிரேக் பண்ணிருச்சு ஃப்ரைடேவே. ஸோ இன்னும் பிரேக் பண்ணி அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி வெரி வெரி ஹை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டிஃபென்ஸ் செக்டாரில் நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டாக்கு எல்லாம் அனாலிசிஸ் பண்ணிடுவோமா? ஓகே, நம்ம சேனலுக்கு வர்ற நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பிடிஎல். இந்த பிடிஎலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் கவனிக்கிறோம். ஸோ ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டாக நம்ம எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் நம்ம ஃபுல்லாக கிளியராக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பாருங்களேன். ஃபஸ்ட், அதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு டவுன் ஆகிருக்கு இல்லையா? ஸோ டவுன் ஆகிட்டு இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு, அங்கேருந்து அகைன் மறுபடியும் இங்கே வந்துட்டு இதே சப்போர்ட்லேருந்து அப் சைடில் போயிருக்கு. ஓகே, இதுக்கு ஃபஸ்ட்டு 2 ரீசன் சொல்லலாம். மேஜரான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன். உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ப்ரைமரி ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. இதை 2 வகையில் நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு ட்ராப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரீசன், ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள்,
ப்ரைமரி ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கேருந்து, அதாவது இங்கேருந்து ஆரம்பித்து அதோட ப்ரீவியஸ் ஹைலேருந்து ஒரு அதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இதை வந்து எப்போ டச் பண்ணுதோ, அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்த இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2-3 காரணம். அதில் இது ஒன்று. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி, அதாவது டச் பண்ணிவிட்டு அப்சைடில் போகும். அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜராக ரொம்ப ரொம்ப ரேர், அதாவது இந்த மாதிரி இந்த ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறது. மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைமரி ட்ரெண்ட், அதாவது இங்கே தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணும், உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகும். நிறைய ஸ்டாக் நான் கவனிச்சிருக்கேன். ஆனால் ஸோ நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த மாதிரியான அந்த ட்ரெண்டில், அந்த ப்ரைமரி ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில ஸ்டாக் மட்டும் அந்த அதாவது இந்த ப்ரைமரி ட்ரெண்டில் வந்து ஹிட் பண்ணிவிட்டு அப்சைடில் பவுன்ஸ் பேக் ஆகும். அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து கீழே வர்ற ஒரு பெரிய ஃபால் ஆகுது. பெரிய ஃபால் ஆகும்போது நமக்கு இது எங்கே வந்து பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்றது நமக்கு சந்தேகமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்சைடில் மேலே போகும். ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது ரீசன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ட்ராப் பண்ணி வச்சுருந்தது செகண்டு. ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஆல் டைம் ஹையில் என்ன இருக்குது, பிடிஎல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி 2 நாள் முன்னாடி கொடுத்துருந்தோம். ஸோ பிடிஎல் பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹையில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நான் வீக்லி ஷார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீக்லி ஷார்ட் உங்களுக்கு லாஸ்ட்டு பாருங்களே, அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரேக் ஆகிருக்கு. ஆனால் ஓப்பன் க்ளோஸ் வரலை. ஸோ நம்ம அங்கே என்ட்ரி வந்து கான்ஃபிடெண்ட்டாக எடுக்க முடியாது. ஸோ செகண்ட் இந்த கேண்டில் பாருங்கள், ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு வந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன ஆகலாம், டவுன் சைடில் கூட வரலாம். மறுபடியும் இந்த ஆல் டைம் ஹையில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஆல்ரெடி ரீடெஸ்ட் எடுத்துருச்சு. ஓகே, இதை நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து வீக்லியில் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்எல் என்ன பண்ணலாம், இங்கே வைக்கலாம் 1573. இது ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே வச்சுக்கோங்க. அதாவது ஆல் டைம் ஹைக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை வந்து ரன் பண்ணலாம். நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்க போகிறீங்கனாலும் சரி, இல்லை ஸ்விங் ட்ரேடிங்காக வாங்குறீங்கனாலும் சரி, எஸ்எல் வந்து ஒன்று தான். நம்ம எஸ்எல் வந்து ரொம்ப கொடுக்க வேண்டாம். ஒரு வேளை ஃபேக் ஆணுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம், எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஆனால் டிஃபென்ஸ் செக்டார் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டார்கெட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2250 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இதோட ரிட்டர்ன்ஸ் பாருங்களேன், 28% அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இன்னொன்று, இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கு நீங்கள் வாங்கினீங்களாவே 499 ரூபா, அதாவது ரவுண்டாக ஃபிகராக 500 ரூபா வச்சுக்கலாம். 500 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட ரிசல்ட்ஸை நான் வந்து பார்க்கல. நீங்கள் இந்த ஸ்டாக்குக்கு கொடுத்தது எல்லாமே பியூர் டெக்னிக்கலாக மட்டும்தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ஸையும் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோட எஸ்எல் பார்த்துட்டோம், டார்கெட் பார்த்துட்டோம். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி நம்ம பார்த்துடலாமா? டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ நம்ம 2 நாள் முன்னாடி கரெக்டாக இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து ஆல் டைம் ஹையை டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அப்போ தான் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் இப்போ வீக்லியில் எடுக்கிறதா இருந்தால் தாராளமாக எடுக்கலாம். வீக்லியில் எடுக்கும்போது உங்களுக்கு வின்னிங் அக்யூரேசி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் மண்டே வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ஹோல்டு பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்குகளை கொஞ்சம் வேகமாகவே பார்த்துடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 2 ஸ்டாக்கு கேட்டிருந்தாங்க. ஒன்று ஆர்விஎன், இன்னொன்று டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இதை வந்து நம்ம மண்டே வீடியோவில் நம்ம என்ன பண்ணிடலாம், அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் கார்டன் ரீச் ஷிப்பிங். இந்த கார்டன் ரீச் ஷிப்பிங் உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு.
ஸோ இப்போ நம்ம மண்டே வந்து இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வீக்லியில் பிரிண்ட் ஆகட்டும். வீக்லியில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இல்லை நான் டெய்லியிலேயே என்ட்ரி எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஓகே, இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆல் டைம் ஹைக்கு மேலே ஃபஸ்ட்டு என்ட்ரி பார்த்தோம்னா அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும், அப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எல் இதுக்கு கீழே வச்சுக்கோங்க, அதாவது 2730க்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31% அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஸ்டாக்குக்கு 845 ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இது நான் சொல்கிறது முழுக்க முழுக்க ஷார்ட் டேர்முக்காக சொல்கிறேன். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கெல்லாம் அசால்ட்டாக ஒரே நாள்லே 10% கூட போகும், 10, 15 கூட போகும். ஸோ என்னை பொறுத்தளவு இந்த ரிட்டர்ன்ஸை வந்து இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளேயே கொடுத்துரும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கொச்சின் ஷிப்யார்ட். இந்த கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது, ப்ரீவியஸ் ஹையில் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு அப்சைடில் போயிட்டு ப்ரீவியஸ் ஹையில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இன்னும் என்ன ஆகலை, வீக்லியில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலை. ஓகே, இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குது, இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலை. இந்த ட்ரெண்ட் லைன் அபோவ் என்ன ஆகணும், ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி, அதாவது இந்த 1895க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காக வேணாலும் வச்சுருக்கலாம், இல்லை ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு 10 இல்லை 20% வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வெளியில் வந்துடலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 50% வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாக்குக்கே 958 ரூபா நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல ஸ்டாக்கு தான். ஸோ உங்களுக்கு இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு, மாடரேட்டாக இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். எஸ்எல் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வைக்கிறத விட இந்த ஸ்விங் லோவில் வச்சுக்கோங்க. ஸோ எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இந்த ஸ்விங் லோவில் அதாவது 1717 நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான எஸ்எல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் பாராஸ் டிஃபென்ஸ். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே உங்களுக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வீக் மட்டும் உங்களுக்கு ஒரு வீக்லி கேண்டில் வந்து பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டெய்லி நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் எடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சைடில் தான் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆல் டைம் ஹைக்கு மேலே டெய்லியில் உங்களுக்கு குட்டி குட்டியாக 2 புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஸ்டாக்கை என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துடுவேன். ஆல் டைம் ஹைக்கு மேலே உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகிறதுக்கு தயாராக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இதோட செக்டார் பார்த்தீங்கன்னா இந்த செக்டாரில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் என்ன இருக்குது, அப்சைடில் தான் மொமெண்டம் கொடுத்துருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஸோ இந்த 2 ரீசன்னாலையும் நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நான் என்ட்ரி எடுப்பேன். எஸ்எல்னு பார்க்கும்போது ஸோ நான் எஸ்எல் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வைப்பேன். இந்த லோ இந்த 1325 எஸ்எல்லாக வச்சுக்குவேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே கூட நீங்கள் எஸ்எல்ல வச்சுக்கலாம். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 2200 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 47% அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்டாக்குக்கு 738 ரூபா கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பிஎம்எல். இந்த பிஎம்எல் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் பிரேக் பண்ணலை. இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த 4443 4400 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. ஓகே, இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போது டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு
கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாமா என்னன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ டெய்லியில் போடும்போது இதோட வேரியேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை ஒரு நிமிஷம் நான் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ வீக்லியில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நான் உங்களுக்கு வீக்லி ஷார்ட்டில் காட்டியிருக்கேன். ஸோ டெய்லியில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இன்னும் என்ன ஆயிருக்கு, இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் பிரேக் பண்ணலை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாலுமே கூட இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஏன் உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்குன்னு தெரியுதா? எங்கே இந்த ஆல் டைம் ஹைலேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷனோட முடிஞ்சிருக்கும். அப்சைடில் போயிட்டு அங்கேருந்து ஃபுல்லாகவே ரிஜெக்ஷன் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அகைன் மறுபடியும் அப்சைடில் போயிருக்கு. ஸோ இது என்ன சொல்ல போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3886 இங்கே போய் உங்களுக்கு ஹிட் ஆகிட்டு ஒன்று கீழே வரலாம்னா ஒரு ரீடெஸ்ட் கிடைக்கலாம், இல்லை ஒரு புல் பேக் ரேலிக்காக ஒரு பேக்ஸில் ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு 3% இல்லை 5% கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் அப்சைடில் போகும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த 3886க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இதோட டார்கெட் டெய்லியில் பார்க்கும்போது இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் பார்க்கும்போது அதோட ப்ரீவியஸ் ஹையை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம், இந்த 4500. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லணும், வீக்லியில் 4500 பார்த்தோம், டெய்லியில் 4512 பார்த்தோம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 4500லேயே கூட பேரிஷ், அதாவது உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வந்துடும். ஸோ நீங்கள் வீக்லியில் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வீக்லியில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் அந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீக்லியில் தான் உங்களுக்கு என்ட்ரி எடுக்கிறதா இருக்கட்டும், சம்டைம்ஸ் நிறையா டைம் அப்படி தான் எடுப்பாங்க. ப்ராஃபிட் புக் பண்ணுறதும் அதை பேஸ் பண்ணியே எடுப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா பேட்டர்ன். இந்த டேட்டா பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்சைடில் தான் போயிருக்கு. உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் போயிட்டு அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 டே இல்லை உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லியில் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும், இல்லை அப்படின்னாலும் டெய்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த டேட்டா பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது பாருங்களேன், நம்ம வீக்லி சார்ட்டு தான், வீக்லி சார்ட்டில் வச்சுருந்தா அதே ட்ரா தான், இன்னும் சேஞ்ச் பண்ணலை. கரெக்டாக வந்து இந்த வீக்லி ஷார்ட்டில் வந்து தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, இந்த ட்ரெண்டில் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் அகைன் ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் எப்படி போகுதுன்றதை இனிமேல் வரும்போது தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆனால் வீக்லி சார்ட்டில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்மளால் இந்த சார்ட்டில் நம்ம என்ன பண்ண முடியும், உணர முடியும். ஓகே, இப்போ டெய்லியில் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பாருங்களேன், டெய்லியில் பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இன்னும் பிரிண்ட் ஆகலை. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்க வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணட்டும், 2989 இந்த ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா கூட ஒருவேளை இந்த ஸ்டாக் இன்னும் கீழே கூட வரலாம், இது வரைக்கும் கூட வந்தாலும் வரலாம். அதனால தான் நான் சொன்னேன் இதோட ப்ரீவியஸ் ஹையை, இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை 3621 உங்களுக்கு
டார்கெட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 84% அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒரே ஒரு ஸ்டாக்குக்கே உங்களுக்கு $2000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம லாஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் பிஎல். ஸோ இந்த பிஎல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸோ பிரேக் அவுட்டுக்கு அப்படின்ட்டு நான் உங்களுக்காக, அதாவது பிரேக் அவுட் ஆகிருக்குன்றதை நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த ஸ்டாக்கை வந்து நான் கொண்டு வரல. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரேலியில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 1 வீக்கில் கூட அதோட டார்கெட்டை ரீச் பண்ணலாம். கிட்டத்தட்ட 430லேருந்து 425லேருந்து 440க்குள்ளே இதோட டார்கெட் இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ டச் பண்ணுதோ அப்போ ப்ராஃபிட் புக்கிங் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் இந்த ஸ்டாக்கை போய் துரத்தி வாங்க வேண்டாம். ஸோ இப்போ நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வேகமாகவே கீழே விழ ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு நல்ல ரேலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட 300லேருந்து பிரேக் பண்ணி இப்போ 400 வரைக்கும் வந்துருச்சு. 380 390 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 430லேருந்து 440க்குள்ளே என்ன ஆகும், ப்ராஃபிட் புக் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டாரில் இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்குது. ஸோ நம்ம கொடுத்த ஸ்டாக்குகளாம் இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்குது. நான் அந்த ஸ்டாக்கெல்லாம் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 3 கூட, அதாவது டிஃபென்ஸ் செக்டார் 3 நெக்ஸ்ட் வீடியோ கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.